அம்மா ராணி, எல்லாரையும் வரவழைச்சிட்ட. என்ன விஷயம், என்னன்னு சொல்ல போற? தாத்தா, எனக்கு என்னமோ இது இன்னைக்கு ஒரே நாள்ல திடீர்னு ஏற்பட்ட பிரச்சனை மாதிரி தெரியல. உங்களை லாக் பண்ணணும்னு பக்காவா பிளான் போட்ட மாதிரி தான் இருக்குது. சரி, என்ன பண்ண சொல்ற? ஆமா தாத்தா, நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஏற்கனவே நம்ம கடை பிரான்ச்ல 2 குழந்தைங்க ஸ்வீட் வாங்கி சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடக்குதுங்க. ஆமா ராணி, அந்த சுகாசினி பக்காவா பிளான் பண்ணி தான் ஒவ்வொரு மூவையும் எடுத்து வச்சிருக்கா. இல்லன்னா அந்த 3 பெரிய ஆர்டரும் எப்படி கடைசி நேரத்துல கரெக்டா கேன்சல் ஆச்சு? நீங்க 2 பேரும் சொல்றதை வச்சு பார்த்தா, ஒண்ணு அஞ்சலி ஸ்வீட்ஸ் அழிக்கணும், இல்லன்னா அஞ்சலி ஸ்வீட்ஸ் அவ பேர்ல எழுதி வைக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு பண்ணிட்டு இருக்கா போல தெரியுது. அதனாலதான் இத்தனை வருஷமா விசுவாசமா இருந்த சுந்தரராஜனையும் ராமநாதனையும் விலைக்கு வாங்கிட்டான்னு நினைக்கிறேன். ஏங்க, அவ கையில அந்த 40% ஷேர் போச்சுன்னா அப்போ நம்ம கடை நம்ம கையை விட்டு போயிடுமா? அஞ்சல, அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. நம்ம கிட்ட 60% இருக்குமா. நான் சந்தேகப்பட்ட மாதிரியே இது எல்லாமே அந்த சுவாசினுடைய வேலையாத்தாமா இருக்கு. அவளுக்கு ஏன் இப்படி ஒரு வெறின்னு தெரியல. எல்லாமே நம்ம கையை மீறி போயிடுச்சுமா. தாத்தா, இப்பதான் பாட்டி ஆண்ட அப்படியெல்லாம் ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லிட்டு இப்போ நீங்களே எல்லாம் கை மீறி போயிடுச்சுன்னு சொல்றீங்களே. அம்மா ராணி, நடக்கிறத நாம ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். தாத்தா, நீங்க வருத்தப்படுற மாதிரி எதுவும் கை மீறி போயிடல தாத்தா. எல்லாமே நம்ம கையில தான் இருக்குது. எல்லாத்தையுமே நாம சரி பண்ணிடலாம். டாடிகாரா, நீங்க முதல்ல அந்த குழந்தைங்க அட்மிட் ஆயிருக்கிற ஆஸ்பத்திரிக்கு போய் அந்த குழந்தைங்களோட நிலைமை என்ன ஆச்சுன்னு பக்கத்துல இருந்து பாத்துக்கணும். எனக்கு என்னமோ அந்த குழந்தைங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் நடக்குதானே சந்தேகமா தான் இருக்குது. சரி ராணி, நான் அங்க போய் பாத்துக்கிறேன். ஆமா பசுதா, நம்மளால எந்த உயிருக்கும் ஆபத்து வந்துடக்கூடாது. அம்மா ராணி, இப்போ 3 ஆர்டர் கேன்சல் ஆச்சேம்மா. அதுக்கு இப்ப என்னமா பண்ண போறோம்? அதுக்கு நான் எதுவும் பண்ண போறது இல்ல, நீங்க தான் பண்ண போறீங்க. என்ன சொல்ற ராணி? நாங்க என்ன பண்ணணும்? சொல்றேன் தாத்தா. அந்த 3 ஆர்டர் கேன்சல் ஆனதுல நம்ம அஞ்சலி ஸ்வீட்ஸுக்கு பெரிய லாஸ் தானே? இல்லம்மா, அத பத்தி நீ கவலைப்படாதம்மா. அந்த 3 பேரும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன். நான் அவங்க கிட்ட பர்சனலா மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. தாத்தா, அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு சரி கட்டுறதெல்லாம் ஓகே தான். ஆனா நம்மளால அந்த ஆர்டருக்கு ஆல்டர்னேட்டிவ் எதுவும் பண்ண முடியுமா? ஏம்மா பண்ண முடியாது? என்னால பண்ண முடியும்.